ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது நேற்று நம்ம வீட்டோட லஞ்ச் மெனு தாங்க. சண்டே நான்வெஜ் எதுவும் செய்யலைங்கிறதுனால நேற்று லஞ்ச் பார்த்திங்கன்னா நான்வெஜ் தாங்க செஞ்சுருந்தோம். லஞ்சுக்காக நான் என்னென்ன செஞ்சேன், எப்படி செஞ்சேங்கிறத சின்ன சின்ன டிப்ஸோடு ரொம்ப குயிக்காக ஷேர் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்துருந்தேங்க. ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு நல்ல பெரிய வெங்காயம் 2, 4 பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள். அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்கான தயிர் சேர்க்குறேன். இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, புதினா கொத்தமல்லி இதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இதை நல்லா ஒரு 1 ஹவர், மினிமம் 1 ஹவர் நல்லா ஊறட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் டிக்கா செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிக்கன் பார்த்திங்கன்னா பிரஸ்ட் சிக்கன் க்யூப்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்குறேங்க. இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள். அடுத்து கபாப் மசாலா, சிக்கன் கபாப் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கசூரி மேத்தி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். அடுத்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்க்குறேங்க. நல்லா திக்கான தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்க்குறேன். இதையும் நல்லா வந்து கலந்து இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மினிமம் 1 ஹவர் ஆச்சு ஊறணும். மேக்ஸிமம் 3-4 ஹவர்ஸ் கூட நல்லா ஊற வைக்கலாங்க இந்த மாதிரி சிக்கன் கபாப்லாம் செய்யும்போது. அடுத்து பார்த்திங்கன்னா மட்டன் மார்கண்டா எலும்பு போட்டு நல்லா முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு தேங்காய் அரைச்சி விட்டு குழம்பு வச்சுருந்தேன். இந்த மட்டன் குழம்பு ரெசிப்பியில் நான் ஏற்கனவே நிறைய தடவை வீடியோஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1 ஹவர் ஊறிடுச்சிங்க. 2 குழிக்கரண்டி எண்ணெய் இரும்பு கடாயில் சேர்த்துருக்கிறேன். அதில் ஊறி எடுத்து வச்சுருக்கிற அந்த சிக்கனை அப்படியே ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். நல்லா பெரட்டி ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 10 to 12 நிமிஷம் சிக்கனை வேக வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கொழுப்பு சிக்கனாக இருந்ததுனால எண்ணெயும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது. இந்த மாதிரி எண்ணெய் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் தாங்க உண்டு. இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா இந்த மாதிரி எடுத்துடலாம் வெளியில். அது வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி கொழுப்பான சிக்கன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம நினச்சதை விட எண்ணெய் அதிகமாக தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் அந்த எண்ணெயை பிரித்து எடுத்துடலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்து சிக்கனும் பார்த்திங்கன்னா சிக்கன் டிக்கா மசாலா நல்லா ஊறி இருக்குங்க. இதே ஒரு மூங்கில் ஸ்டிக்கில் நான் வந்து இந்த மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃப்ரை பேனில் போட்டு நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா இந்த சிக்கன் கபாப்பும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இதை இந்த மாதிரி நம்ம வந்து 4 பக்கமும் நல்லா பெரட்டி போட்டு சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுக்கலாம்.
அடுத்து ஃபைனலாக நல்லா சூடான ரசமும் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த சிக்கன் டிக்கா பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரில் இருந்தால் நல்லாயிருக்கும். கடைகளில் விற்கிற மாதிரியே ஒரு கறி துண்டை நல்லா வந்து நம்ம வந்து எரிய விட்டுட்டு இதில் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா வந்து இந்த புகையோடு மூடி வைக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா கடைகளில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி எடுக்கலாம். இப்போ நம்ம வீட்டோட லன்ச் மெனு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்ல சூடான சாதத்தோட முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு மட்டன் மார்கண்டம் குழம்பு, அடுத்து இரும்பு கடாயில் நல்லா சுருளை பெரட்டின சிக்கன் பெரட்டல், அடுத்து முட்டை, நம்மளோட சிக்கன் கபாப், கூடவே பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், கொஞ்சம் கேரட் வச்சுக்கலாம். நல்ல டேஸ்டியான எங்கள் வீட்டோட இந்த லன்ச் மெனுவில் நான் செஞ்ச ரெசிபீஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.